கர்த்தருடைய பரிசுத்த நம்ம விசுவாசத்தில் உண்டதாக நம்ம ஏசாயா 14வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். 14வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய வாக்கியங்கள், முழக்கங்கள் இதெல்லாம் என்ன செய்யுமா, பாதாளத்தில் என்ன செய்யுமா, தள்ளப்பட்டு போயிருமா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அது வந்து பாதாளத்தில் தள்ளுண்டு போயிருமா. அதில் புழுக்களை பார்த்து சொல்கிறாரு, புழுக்கள் தான் பாதாளத்தில் என்ன செய்யுதான், படுக்கையாக இருக்குதான். பாதாளத்தில் எப்போவுமே தீ அணிச்சது அக்கிரியாக அவிஞ்சு கொண்டு தான் இருக்குது. அங்கே புழுக்கள் இருக்கும். புழுக்கள் என்ன செய்யும், ஏன்னா இங்கேருந்து மனிதர்கள் மறிக்கிறாங்க, சரீரம் வந்து கெட்டு போயிடுது, ஆவி வந்து இருந்து கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதுனால கர்த்தர் இடத்துக்கு என்ன செய்யுது, அந்த தீபமாக போயிடுது. ஆனால் நரகத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, அங்கே பாதாளத்துக்கு போகுது. அங்கே வந்து என்னது தீக்கில் இருந்து வந்துட்டே தான் இருக்கணும். அந்த ஆவி என்னது மனித ரூபமாக பரவத்துக்கு போகிறவங்களுக்கு ஆவி அங்கே எடுத்து போய் மனித ரூபமாக என்ன செய்யுது வந்துடுது. பூமியில் என்ன செய்யுது, அடக்கப்படப்பட்டு அந்த சரீரங்கள் அழிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த ஜீவன் என்ன செய்யுது, ஒரு ஆவியாக அடிச்சது சரீரமாக தான் என்ன செய்யுது, அங்கே பரவ ராஜ்யத்துக்கு போவோம். அதை விட நரகத்துக்கு அப்படி தான் போவோம். அப்போ அந்த சரீரத்தை பூமி என்ன புழுக்கள் அடிச்சுமா கடிச்சு தின்னுக்கிட்டே இருக்குமா. அதான் புழுக்கள் தான் படுக்கைங்கிறாரு. நரகத்தில் பாதாளத்தில் புழுக்கள் தான் படுக்கையாக இருக்குமா, பூச்சி தான் போர்வையாக இருக்குமா. அதான் சொல்றாரு, அதிகாலையில் மகனாய் விடிவெளியே நீ வானத்துலேருந்து விழுந்தாயேங்கிறாரு. இப்போ பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டு கொண்டிருக்கிறாரு. பாதாளத்தை யார் கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான்னா, அதிகாலையில் மகனாய் விடிவெளியாகிய வானத்தில் விழுந்த கேருப்பு என்ற லூசிபர் தான் என்ன செய்யறாரு, இந்த பாதாளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால பாதாளத்தில் ஆண்டு கொண்டிருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நினைச்சிட ஜாதிகளை நீ என்ன செய்றாரு, அதிகாலை மன விடிவெளியே நீ வானத்திலேருந்து என்ன செஞ்ச அதிகாலையின் மன விடிவெளியா இருந்தவர். ஏன்னா கர்த்தரை அங்கே மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களே எனக்கு வச்சிருந்தாரு, கர்த்தர் கொடுத்திருந்தாரு, கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கெரூப்பு மேட்டியுமே உருவாயிற்று. ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஆராதிக்காங்களோ, நம்மளும் ஆராதிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு மேட்டியுமே உண்டாயிட்டு. அந்த மேட்டியுமே மித்தமாக தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை கீழே விழ தந்தார். அதான் அதிகாலையின் மகனாய் விடிவெளின்னு சொல்றாரு. நீ வானத்திலேருந்து விழுந்தாயே, ஜாதிகளை என்ன செஞ்சிட்டாரு, நீ ஈனப்படுத்திட்டியே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயேங்கிறார். அதான் சொல்கிறான், தரையில் வானத்திலேருந்து விழப்பட்டாலாம் அவன் என்ன சொல்வானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேங்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் யார், கர்த்தருடைய சிங்காசனம் மாத்திரம்தான் நினைச்சது அங்கே இருக்குது. 24 மூப்பர்கள் நினைச்சாங்க, அவர் சிங்காசனங்களை சுற்றி இருக்கிற வணக்கமாக விழுந்து பரிசுத்தர் சிறங்கத்தில் பரிசுத்தர்னு சொல்லி எப்போ வணக்கமாக விழுந்து தொழுது கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவன் கீழே விழ தள்ளிட்டார் கர்த்தர். அப்படிப்பட்டவன் நினைச்சதான், நான் வானத்துக்கு நினைச்சுவேன், நான் ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நினைச்சுவேன், நான் உயர்த்துவேன் அப்படிங்கிறான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நட்சத்திரத்தை நினைச்சுவேன், நான் உயர்த்துவானாம். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்தில் வீற்றிப்பேன். வடப்புறத்தில் தான் கர்த்தருடைய ஆலயத்தை ஆராதனை நினைச்சு இருக்குது. அவன் சொல்கிறான், அதுக்கு அந்த வடப்புறத்தில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் நான் நினைச்சுவேன், நான் வீற்றிருப்பேன் அப்படிங்கிறாரு. மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் நினைச்சுவேன், ஏறுவேங்கிறாரு. மேகத்தின் மேலே உன்னத்தில் ஏற முடியுமா, கீழே தள்ளப்பட்ட பிறகு அவன் போக முடியுமா. லூசிபர் இல்லை, அவன் லூசிபர் ஆவியை வச்சுக்கிட்டு நினைச்சானா கர்த்தருக்கு விரோதமாக இல்லைச்சரா எல்லாம் போட்டி போடுவான். அதனால அவன் நினைச்சுதான், நான் நினைச்சுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய ரட்சத்துக்கு மேலே சிங்காசனை உயர்த்துவேன்னு சொல்லிட்டு மேகங்களுக்கு மேலாக நினைச்சுவானா, உன்னத்தில் ஏறுவானா, உன்னத மன்னருக்கு ஒப்பானு என்று நீ நினைச்சிருந்த அவன் இருதயத்தில் நீ சொன்னாயே அப்படிங்கிறாரு. நீ அப்படி சொன்னதுனால நீ என்ன செய்வா, நீ அகாலமான பாதாளத்தில் நினைச்சுவா தள்ளுண்டு போவாங்கிறாரு. அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போன பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற முடியாது. ஏன்னா பூமிக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்கு. அதான் நம்ம ஐஸ்வர்யவான் லாசரு கதையை பார்க்குறோம். பூமியில் ஐஸ்வர்யவான் சம்பிரமமாக வாழ்ந்தான். தரித்திரன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான். பற்களால் நிரப்பப்பட்டிருந்தான். அடுத்தால அந்த லாசர் வந்து என்ன செஞ்சான்னா பற்களால் நிரப்பப்பட்டிருந்தான். ஐஸ்வர்யவான் வீட்டில் போட வெறும் துணிக்கையே என்ன செஞ்சான், வெளியில் குப்பையிலோட்டு போட்டால் அது துணிக்கையே தான் வச்சிருந்த சாப்பிட்டு வாழ்ந்துருந்தான். ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவன் மறிக்கும் போது என்ன செய்கிறான், ஆபிரகாம் மடியில் இருக்கிறத யார் ஐஸ்வர்யவான் பார்க்குற. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டான், லாசரு பரராஜ்யத்துக்கு போயிட்டான். அப்போ பார்க்கும்போது தான்
அவன் வேதனையால் அங்கே துடிக்கும் போது நாங்கள் பூமியில் சம்பரமாக வாழ்ந்தேன்னு அவன் கஷ்டப்பட்டானே இப்போ நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுடைய கை நுனினால எனக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு தண்ணியை நாக்கு அடிக்கிறதுக்காக விடுன்னு சொல்லும்போது தான் கர்த்தர் சொல்லுவார், அவனுக்கு உனக்கும் பெரும் பிழப்பு இருக்குது, இங்கே வர முடியாது, ஏறி வர முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, நான் வந்து கீழே விழப்பட்டுட்டான், நான் இன்னும் வானத்துக்கு ஏறி நான் சிங்காசனத்தை அமைப்பேன் அப்படிலாம் சொன்னதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டான்னா அகாலமான பாதாளத்தில் வச்சுறாரு. நீ தள்ளுண்டு போனான்னு சொல்லிட்டாரு. உன்னை காண்கிறவர்களோ உன்னை உற்றி பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யத்தை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் இவன் தானான்னு சொல்லி என்ன செய்வாங்க, உன்னை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதிகளுடைய சகல ராஜ்யங்களும் அவரவர் தங்கள் அறையில் என்ன செய்வாங்களாம், மகிமையோடு என்ன செய்வாங்களாம், கடத்தப்படுறாங்க. நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டைய குத்தால் கொலையுண்டவர்கள் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவங்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாங்கிறார். அழுகி போன கிளை எப்படி ஒரு அழுகி போன கிளை எப்படி நாரி கிடக்குமோ அதே போலவும் பட்டைய குத்தால் கொலையுண்டவர்கள் உடுப்பை போலும். பட்டயத்தால் கொலையுண்டாச்சுன்னா உடுப்பை சிரத்தமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்குறவர்களை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் பிணத்தை நினைச்சுவாங்க, காலால் தான் நினைச்சுவாங்க, மிதிச்சு போட்டு போவாங்க. அதே போலவும் உன் கல்லறைக்கு நீ புறம்பாய் எரிந்து விடப்படுவான்னு சொல்கிறாரு. நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. ஏன்னா மறித்து போடும்போது ஜனங்களோட என்ன செய்வது, நீ அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை என்ன செஞ்சுட்டா, நீ கொண்டு போட்டுட்டா, தேசத்தை கெடுத்து ஜனத்தை கொண்டு போட்டுட்டா. தீமை செய்வருடைய சன்னதி ஒருபோது என்ன செய்யுது, பேர் பெறுவதில்லைங்கிற. நம்ம பூமியில் யாருக்கு தீமை செஞ்சால் நம்மளுடைய சன்னதி ஒரு நாள் பேர் பெறாதுன்னு சொல்கிறார். அதே போல தான் அவனையும் சொல்கிறார், கீழே உள்ள தள்ளப்பட்டு போயிட்டா, அகாலமான பாதாளத்துக்கு போயிட்டா, இனி என்ன செய்ய மாட்டா, நீ தீமை செஞ்சதுனால உன்னோட சந்ததி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாது, பேர் பெற மாட்டான்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை என்ன செய்வாங்க, சுதந்திரத்து கொண்டு உலகத்தை பட்டணங்களாக நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமித்தம் அவர்களை கொலை செய்ய என்ன செய்வாங்களாம், ஆயத்தம் பண்ணுங்கிறார். அவர்களை என்ன செய்யணுமா, பிதாக்களுடைய அக்கிரமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கிறார். அவருடைய புத்திரர்கள் எழும்பி தேசத்தை சுதந்திரத்து கொண்டு உலகத்தை பட்டணங்களாக நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமித்து அவர்கள் செய்த அக்கிரமித்து அவர்களை கொலை செய்ய என்ன செய்வாங்களாம், ஆயத்தம் பண்ணுங்கிறார். நான் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவேங்கிறார். ஏன்னா யாரெல்லாம் கெருப்பு பின்பற்றி லூசிபராவிக்கு இடம் கொடுத்து இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் நினைச்சவர், அவங்க செய்த அக்கிரமத்தை கொலை செய்ய பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவர்களுக்கு விரோதமாக நினைச்சுவேன் எழும்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்து இருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பது. பாபிலோனில் இருக்கிறவங்க யார், இப்படிப்பட்டாங்க, அவங்களும் நினைச்சிருக்கிறவங்கள பின்பற்றி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பின்பற்ற மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, பாபிலோனுடைய பேரையும் நினைச்சு அழிஞ்சு போக பண்ணுறேன். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புத்திரன் பௌத்திரன் யார் இருந்தாலும் நினைச்சுவேன், பாபிலோனிற்கு நான் சங்கரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அது முள்ளம் பண்டிகளுக்கு சுதந்திரமும் அங்கே சங்கரித்து அதை என்ன செய்வார், ஒரு முள்ளம் பண்டி பார்த்து முள்ளாக இருக்கும், அந்த முள்ளம் பண்டிகளுக்கு என்ன செய்வேன் சுதந்திரமும் தண்ணீர் இருக்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்ன துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இவங்களெல்லாம் சங்கரித்து முள்ளம் பண்டிகளுடைய சுதந்திரமும் தண்ணீர் இருக்கும் பள்ளங்களுமாக்கி சங்காரம் என்ன துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே அது என்ன செய்யும் நடக்கும்னு சொல்லி ஏசாயாவுக்கு தெரிவித்து கர்த்தர் தரிசனம் கொடுக்குறாரு. அப்புறம் நான் நிர்ணயித்தபடி நிலைநிற்கும் என்று சொல்லி கர்த்தர் என்று சரின்னு கர்த்தர் நினைச்சாராம் ஏசாயாவுக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அசிரியனை பார்த்து சொல்கிறாரு, அசிரியனை என் தேசத்திலே முறிந்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேங்கிறார். அசிரியனை என்ன செய்வாராம், கர்த்தர் தேசத்தில் முறித்து போட்டுருவாராம், மலைகளின் மேல் அவனை என்ன செஞ்சுருவாராம், மிதித்து போடுவாராம். அப்பொழுது அவனுடைய நுகம் அவன் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவைகளின் தோலிருந்து இறைச்சுமா நீங்குமா. தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவேங்கிறார். சகல ஜாதிகளின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே அப்படின்னு சொல்கிறார். சேனையும் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வேர்த்தமாக்குவார், அவருடைய கை நினைச்சது நீட்டப்பட்டிருக்கு, யார் அதை திருப்பான்னு சொல்கிறார். ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உண்டான பாரம் என்னவென்றார். இப்போ நம்ம வந்து யாருடைய பாரத்தை சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆமோசு குமார ஏசாயாவுக்கு பாபிலோன் வர கண்ட பாரம்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இதில் ஆகாஷ் ராஜா மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. யூதா ராஜா ஆகாஷ் நினைச்சிறாரு இஸ்ரேல் ராஜா ஆகாஷ் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த வருஷத்தில் உண்டான பாரம் என்ன அப்படின்னா,
என்ன நடக்குது அப்படின்னா, முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்கிலிப்பாயிறது. ஏன்னா முழு பெலிஸ்தியாவை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா ஆகாஷ் ராஜா யார், பெலிஸ்தர்களுக்கு என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்ததுனால அவர் சொல்கிறாரு, உன்னை அடித்த கோல் முறிந்தென்று அக்களிப்பாயிராதா, பாம்பின் வேரிலிருந்து எப்படி கட்டுவிரின்னு தோன்றும், எப்படி அக்கினி பறக்கிற அக்கினி சர்ப்பமாக இருக்கும், அதே போல் தரித்திரன் தலை பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவன் சுகமாக நினச்சிவாங்களாம் படுத்திருப்பாங்களாம். உன் வேற நினச்சிவேன், பஞ்சத்தில் நினச்சிவேன், நான் சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை நினச்சிவேன் அவன் கொண்டு போடுவான்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கறந்து போயிடாங்கிறார். பெலிஸ்தியா தேசத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ அக்களிப்பாயிராத, நீ பாம்பின் வேறு போட்டு நினைச்சிரானி இருக்கிறா, அதனால நீ முழுவதும் நினச்சிவா, நீ கரைஞ்சி போவா. ஏன்னா வடக்கே இருந்து புகை காடாக அடிச்சது வருகிறது, வடக்கு இருந்து புகை காடாக யாரு பெலிஸ்தீன் வருவானாம், அவன் கூட்டங்களில் என்ன சரி யாருமே தனித்து இருக்க முடியாதான். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்டாலாபலுக்கு என்ன நான் மறுத்திரி சொல்லுவேன்னு சொல்கிறார். அதுதான் கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினாராம். கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு நினைச்சுவாங்களாம் தங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தல மோவாபின் பாரம். மோவாபின் பாரம்னா என்ன அப்படின்னா, 15 அதிகாரம், இரவில் மோவாபில் உள்ளார். இது வந்து பாரம் அப்படின்னா மோபாப் தேசம், ஆகாஷ் இஸ்ரேல் தேசம், யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த இதை சொல்லி. இப்போ மோபாப்பு குறித்து மோபாப்பின் மேலே கர்த்தர் என்ன பாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம். பாரம்னா என்னது, பாடுகள், இவங்களாம் இப்படியே இந்த பாடுகளை சுமந்தாங்க, என்னென்ன எப்படி இருக்கிறாங்க, எப்படி குணப்படுத்துகிறாங்க, அந்த இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதான் மோபாபின் பாரம் அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா, இரவிலே மோபாபில் 6 என்னும் பட்டம் நினச்சி தான் பாழாக்கப்பட்டுச்சான். மோபாப் தேசம் மோபாபில் 6 என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டுச்சான், அது சங்காரமாக ஆச்சான். இரவிலே மோபாபில் கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டுச்சான், அது சங்காரம் ஆயிட்டான். மோபாப் பட்டணம் பாழாக்கப்படுது, அது கீர் என்ன பட்டணம் பாழாக்கப்படுது. அதெல்லாம் நினைத்தது மோபாப்பும் கீர் என்ன பட்டணம் நினைத்தது சங்காரம் ஆயிட்டான். அழும்படி மேடைகளாகிய பாயத்துக்கும் தீபோனுக்கும் என்ன செய்கிறாங்களாம், போகிறாங்களாம். தேவாவின் மித்தமும் மெகதாவின் மித்தமும் மோபாப் என்னச்சுதான் அலறுதான். அவருடைய தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கான், தாடிகள் எல்லாம் கத்திரிக்கப்பட்டிருக்கான். அதன் வீதிகளில் லெட்டை கட்டி கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அது தெருக்களின் அலறி அழுது கொண்டிருக்கிறாங்களாம். எஸ்போன் ஊராரும் எலியாலே ஊராரும் கூக்கலிடுறாங்களாம். எஸ்போன் ஊராரும் எலியாலே ஊராரும் கூக்கலிடுறாங்களாம். அவர்கள் சத்தம் என்ன செய்தனா, யாகாஸ் மட்டும் நினைச்சதான் கேட்கப்படுதாம். அவர்கள் மோபாவின் ஆயுத பணிகள் மட்டும் நினைச்சுறாங்களாம், கதறுறாங்களாம். அவனவனுடைய ஆத்மா அவனவனே நினைச்சுதான் கிரேசப்படுறதாம். என் இருதயம் மோபாவின் நித்தம் ஓலமிடுகிறதுன்னு சொல்கிறார். அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியை போல் நினைச்சுவாங்களாம், அலைகிறாங்களாம். லூகித்துக்கு ஏறி போகிற வழிகளை அழுகியோட நினைச்சுவாங்களாம், ஏறுவாங்களாம். ஓரமியின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குற அழிச்சமா அங்கே இடப்படுமா. நிமிரமே நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் என்ன செய்யுமா, அங்கே பாழாய்ப்போமா. புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாதது போயிருமா. நீர்ப்பாய்ச்சல் கிடையாது, பழாய் போயிடுது, புல் உலர்ந்து போயிடுது, அது முளை கூட நினச்சிதான் அழிஞ்சு போயிடுது, முளைக்காத படிக்கு அங்கே பச்சை கூட கிடையாதான். அந்த இடத்துல அந்தபடி மோபாப்பு நினைச்சது இருக்குது. அதனால மோபாப்பு நினைச்சது ஓலையிடக்க ஆரம்பிக்கு. எஸ்போன் ஊராரும் மோபாப்பை போட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களும் கூக்குறிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மிகுதியாக சேர்த்ததையும் அவர்களை சம்பாதித்து வைத்ததையும் அலறிகளின் ஆற்று கப்பலை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்களாம், போகிறாங்களாம். கூக்குரல் மோபாவின் எல்லை எங்கே என்ன செய்யுமா, சுற்றுமா. எக்லாய் மட்டும் அதன் அலறுதலும் பேரேசின் மட்டும் அதன் புலம்புதலும் என்ன செய்யுமா, எட்டுமா. தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் என்ன செய்யுமா, நிறைஞ்சிருக்குமா. தீமோனின் மேல் அது கேடுகளே கட்டளையிடுவாராம். அப்போ மோபாபில் யாரெல்லாம் தப்புனாங்களோ அவங்க மேலும், தேசத்தில் யாரெல்லாம் மீதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலும் கத்தை அடித்து வராம், சிங்கத்தை வர பண்ணுவாராம். அதில் தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகள் நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமார்த்தின் மலைக்கு நீங்கள் நினச்சிங்க அனுப்புங்கிறாரு. இல்லை அப்படின்னா கூட்டை விட்டு எப்படி துரத்தப்பட்ட கூட்டை விட்டு துரத்தப்பட்ட குருவி எப்படி அலைஞ்சு திரிஞ்சு போதோ அதே போல் மோவாவின் குமார்த்திகளும் அர்னோன் நதிகளின் துறைகள் இடத்துல என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். கூட்டை விட்டு அலைஞ்சு திரிகிற குருவியை போல் மோபாவின் குமார்த்திகள் என்ன செய்வாங்களாம், அர்னோன் நதியின் துறை இடத்துல இருப்பாங்களாம். அந்த சமயத்தில் ஆலோசனைப்பட்டு நியாயம் செய்து மத்தியானத்தில் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருகிறவர்களை காட்டி கொடாதிருங்கிறார். அப்போ
மோவாவே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும்ங்கிறார். துரத்தி விடப்பட்ட ஜனங்கள் அவரிடத்தில் நினைச்சிருமா தங்கட்டுமாம். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாக இருங்கிறார். சங்கரிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக நினைச்சது இருங்கிறார். ஒடுக்கிறவன் இல்லாதே போவான். அப்போ சங்கரிப்பு அந்த இடத்துல நினைச்சு ஒளிந்து போவான். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் பிடிக்க என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள்னு சொல்கிறார். அதனால் கிருபை நான் மாத்திரம் என்ன செய்யும், சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுங்கிறார். கிருபை இருந்துச்சுன்னா சிங்காசனம் செய்வான், ஸ்தாபிக்கப்படுமா. நியாயம் என்ன செய்வான், நியாயமாக நீதி நடத்துல என்ன செய்யுமா, திரும்பமா. நீதி செய்கிற ஒருவர் அதுமாரி தாவீது கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு என்ன செய்வாராம், அதில் வீற்றிருப்பாராம். அந்த சமயத்தில் இப்போ மோவாபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அலங்காரம் உக்கரத்தையும் குறித்து நம்ம கேட்போம். அந்த இடத்துலன்னா பெருமை நெத்த பெருமை காரணம். மோவாப் பெருமை பிடிச்சவனா, மேட்டிமை பிடிச்சவனா, அகங்காரத்தில் உள்ளவனா. அது மாத்திரமில்ல மெத்த பெருமை காரணம். அதனால் அவனுடைய வீம்பு என்ன செய்த அந்த நாட்களில் செல்லாதுங்கிறாரு. அப்புறம் ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்வாங்களாம், அலறுவாங்களாம். மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்வாங்க, அலறுவார்களாம். எல்லாரும் ஏகமாக என்ன செய்வாங்களாம், அலறுவாங்களாம். மோவாபியர் கிராரேசு தூரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது என்று அவர்களுக்காக பெருமூச்சு என்ன செய்வாங்களாம், விடுவாங்களாம். வட்டனெல்லாம் தகர்க்கப்பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி மோவாபியர்களுடைய பெருமையில அடங்கி பாடலை விட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், பெருமூச்சு விடுவாங்களாம். எஸ்பான் ஊர் வயல்கள் என்ன செய்தான், வாடி போய் கிடக்கான். எஸ்பான் ஊர் சமையல் வாடி போய் கிடக்குதான். சிப்மா ஒரு திராட்சை செடியில் நல்ல திராட்சை செடியில் ஜாதிகளின் அதிபதிகள் என்ன செய்வாங்களாம், நறுக்கி போட்டாங்களாம். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் நினச்சிதான் படர்ந்து இருந்துச்சான். அவைகளின் கொடிகள் நீண்டு நினச்சிதான் கடல் கப்பலை எட்டி இருந்துச்சான். ஆகையால் யாசேருக்காக அழுதது போல, யாசேருக்காக ஜனங்கள் எப்படி அழுதாங்களோ அதே போல் சிப்மா ஒரு திராட்சை செடிக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க, நான் மிகவும் அழுவேங்கிறார். யாசேருக்காக அழுதது போல் சிப்பமான திராட்சை செடிக்கு நான் மிகவும் அழுவேன். எஸ்போனே எலியாலாயே, உனக்கு என் வசந்த காலத்து பலன் உனக்கு நான் என்ன செய்வேன் சொல்லி, திராட்சை பழம் அறுப்பு காலத்துக்காக ஆற வரைக்கிற சந்தோஷம் சத்தம் விழுந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்களாம். பயிர் வழியிலேருந்து சந்தோஷமும் களிப்பும் அட்டு போயிட்டு, திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லையே, அலர்தலும் இல்லையே, ஆர்ப்பரிப்பும் இல்லையே, ஒரு ஆலையில் ரசத்தை மிதிக்கிறது போல சந்தோஷ ஆரவாரத்தை அவங்களை தப்பிக்க பண்ணனேன்னு சொல்லுவாங்களாம். ஆகையால் மோவாபின் மித்த குடல்களும் சிறையின் மித்த உள்ளம் நினைச்சது சுரமண்டலத்திலே போல நினைச்சது துணிக்கிறதுங்கிறாரு. மோவாப் மேடைகளின் மேல் நினைச்சுதான் சலித்து போனான்னு சொல்லி காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்நானத்தில் நினைச்சுவாங்களாம் பிரவேசிப்பானான். ஆனால் அது அனுகூலப்பட மாட்டதாம். மோவாப்பை குறித்து அக்காலத்தில் கருத்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ள மோவாபின் மகிமையும் அதில் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகுமா, அதில் மீதியாக இருப்பது மிகவும் சிறிதும் அற்பமாக இருக்குன்னு சொல்லி இப்பொழுது கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார். அப்புறம் 17, இது தமஸ்குவின் பாரம். தமஸ்கு தேசத்தில் உள்ள பாரம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தமஸ்குவானது ஒரு நகரமாக இராதபடிக்கு தள்ளப்பட்டு போயிட்டான், பாலான மண்மேடாயிட்டான். இது இஸ்ரேல் தேசத்தில் நடந்த சம்பவங்களை ஏசாயாவுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்து போட்டிருக்கார். ஏன்னா இப்போ தமஸ்கு நகரமாக இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டு போயிட்டு பாலான மண்மேடாயிற்று. ஆரவரின் பட்டணங்கள் பாலாய் விடப்பட்டு போயிட்டு மந்தைகளில் வெளியாக இருக்குமா, மிரட்டு வாரி இல்லாதபடிக்கு அங்கே என்ன செய்யுமா, அந்த மந்தைகள் அங்கே படுத்துக்கொடுமா. அப்போ அரண் எப்ராயிமை போலவும் ராஜாங்கம் தமஸ்குவை விட்டு என்ன செய்யுமா, விட்டு அழிஞ்சு போயிருமா. எப்ராயிமும் ராஜாவும் தமஸ்கு விட்டு அழிஞ்சு போயிருமா. இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவின் மீதியாக இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் தான் அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை நிச்சயமாக குறைந்து போமா, அவனுடைய கொளுத்த தேகமும் மெலிஞ்சு போமா. யாக்கோபுடைய மகிமை குறைஞ்சு போது அவன் கொளுத்த தேகம் நிச்சயம் மெலிஞ்சு போமா. ஒருவன் ஓங்கின பயிரை அரித்து தன் கையினால் நிச்சயம் கதிர்களை அறுத்து இறப்ப பலதாக்கில் கதிர்களை சேர்க்கிறவனை போல நிச்சயமா இருக்குமாம். ஆனாலும் ஒளிவு மரத்தை கொடுக்கும்போது நுனி கொம்பில் 2-3 காய்கள் இருக்குமா. ஒளிவு மரத்தை கொடுக்கும்போது நுனி கொம்பில் 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளில் 4-5 காய்கள் நிச்சயமா மீதியாக இருக்குமா. அதே போல் பின் பறிப்புக்கு கொஞ்சமாக மீதியாக இருக்கும் என்று இஸ்ரேலின் கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறாருன்னு சொல்கிறார். அக்காலத்தில்
மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை என்ன செய்யலாம் நோக்க முட்டானா, தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு கிளைகளை என்ன செய்ய நோக்க மாட்டானாம், தன்னை உண்டாக்கினவரையே என்ன செய்வானா நோக்குவானாம். அவன் கண்கள் இதோ இஸ்ரேலின் பரிசுத்தராய் இருக்கிறதுன்னு சொல்றாப்புல. தோப்புக்கிற சிலையில நோக்காதபடிக்கு தன்னை உண்டாக்கினரை நோக்குவானா, ஆனால் கண்கள் இஸ்ரேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கோங்கிறாரு. தமஸ்கு பாலாய் மேம்பட ஆகும் போது இவங்க நினைச்சிடறாங்க, கத்திரை தேடுவாங்களாம். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான்னு சொல்லி அக்காலத்தில் அவருடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரேல் புத்திரக்கு நினைச்சுதான் ஒரு மீதியாக வைக்கப்படுதான். நுனி கொம்பை போலவுமாகி அதுவும் நினைச்சது பாலாய் கிடக்குமா. உன் பிளனாய் கண்மலையை நீ ஏன் நினையாதபடிக்கு, கத்தர் தான் கண்மலைன்னு சொல்லியிருக்கு. பலமாகிய கண்மலை கத்தர், அதை நினையாதபடிக்கு ரட்சிப்பாகிய தேவனை நினைச்சிருந்துட்டா, நீ மறைஞ்சிட்டா, கர்த்தரையும் மறந்துட்டா, ரட்சிப்பையும் மறந்துட்டா. ஆதலால் நீ நேர்த்தியன் நாட்டுகள் நட்டாலும் அந்த தேசத்தில் கன்றுகளை நீ வைத்தாலும் பகற் காலத்தில் உன் நாட்டை நினைச்சுவேன் வளாகமாகவும் விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கவும் நினைச்சுவேன் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனையுமே உங்களுக்கு என்ன செய்யும், அறுப்பாக இருக்குங்கிறது. அந்த நேரத்தில் நாற்றுகளாகவும் விடியற் காலத்தில் விதை முளைக்க பண்ணினா கூட பலனை சேர்க்கும் நாளில் துக்கமும் கடுவேதனை தான் உங்களுக்கு அறுப்பாக இருக்குங்கிறார். அடுத்தல ஐயோங்கிறார். கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்கள் திரளும் பலத்த ஜனங்களில் இறைச்சும் போல இறையிற ஜனங்கள் கூட்டங்கள் அமளியில் என்ன செய்வாங்களாம் உண்டா இருக்குதுன்னா, ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைது போல இறைந்தாலும் அவர்கள் அவர் என்ன செய்வாராம் அதட்டு வரோம். அவர்கள் தூரமாக நினைச்சுவாங்களாம், ஓடி போவாங்களாம். மலைகளில் காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலது படிக்கும் சுழல் காற்றிலே அகப்பட்ட திரும்பி போலவே நினைச்சுவாங்களாம், துரத்தப்படுவாங்களாம். இதோ சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்களுங்கிறார். யாரு? தமஸ்கு சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகுமா, விடியற் காலத்தில் அவங்க ஒளிஞ்சு போவாங்களாம். இதுவே நம்மை கொள்ளாடுகளின் பங்கும் நம்மை சூறையாடுகளுடைய விதமாக இருக்கும், நம்ம சூறையாடுகள் விதமாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பாராக.